முகம் பிளர் காதுண்டர் ரைட். மா எனக்கு ஒன்றும் புரியல. மேக்லினுக்கு நம்ம அந்த வில்லியமை மிரர்ல லாக் பண்ணது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? வில்லியம் தான் அவளை கொன்னா, அப்புறம் அவன் எப்படி இங்க இருக்கான்? அது ஏன் நம்ம யாரையும் ஒண்ணுமே பண்ணாம அமைதியா நிக்குது? இப்ப ஏதோ பண்ணணுமா? என்னன்னு போய் கேப்போமா? டாக்டர் போய் அந்த பேய் கிட்ட என்னன்னு கேக்குறீங்களா? போமா. ஏற்கனவே உன் பிள்ளை பிரச்சனை கேட்டு தான் இங்க வந்து சாவற. இதுல பேய் பிரச்சனை வர என்னையே கேட்க சொல்ற? வேணா உன் புள்ளைய அனுப்பு. பா நீ தானே இந்த மாதிரி வேலை நல்லா பண்ணுவ, போய் கேட்டு வாங்க. அட நீ வேற இருடா. டேய் சேகரே, நீ தான் பொண்ணுங்கன்னா ஜம்ப் பண்ணி போவில்ல, அப்படியே போய் பேசி கரெக்ட் பண்ணிட்டு வாடாமா செல்லம். போவாவா ரவுடி சார் ப்ளீஸ். ஆல் தி பெஸ்ட்னே. நான் தைரியமான ஆள் தான். போனேன். ஆனா பேய டீல் பண்ற அளவுக்கு தைரியம் எல்லாம் இல்லப்பா. ஐயவன் சரியான குய்யா. நீ தைரியமா போடா. நீ தான்ப்பா இப்ப ஹீரோ. போப்பா. நானே போறேன். போப்பா. பாத்து போடா. What happened, Magdalene? அந்த வில்லியம் எப்படி இங்க இருக்கான்? அவனை லாக் பண்ணா உனக்கே கோவம் வருது? அவன் கெட்டவன் தானே? எதுவுமே புரியல. இங்க என்னதான் நடக்குது? 1930s in Madras. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல டாக்டரா இருந்த நானும் ஆர்மியில சோல்ஜரா இருந்த வில்லியமும் தான் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா வந்து நின்னா புதுசா வந்த கமாண்டர் ராபர்ட். ராபர்ட் ஒரு கமாண்டரா மக்கள் முன்னாடி நல்லவனா தெரிஞ்சாலும் அவன் பெண்களை டார்ச்சர் பண்ற ஒரு விமனைசரா இருந்தான். ஒரு நாள் கமாண்டர் ராபர்ட் அவனோட பேலஸ்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இருந்தான். அங்க என்ன பார்த்த ராபர்ட் என்ன அடையணும்னு ஆசைப்பட்டு என்ன தூக்கிட்டு வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி எங்களுக்கு மேரேஜ்னு ஒரு டேட்டை எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டான். அங்க சோல்ஜரா இருந்த வில்லியமும் நானும் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சா அவன் வில்லியம கொன்னுருவான்னு பயந்து நான் எதையும் சொல்லல. இந்த மேரேஜ்ல எனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் ராபர்ட் என்ன தினமும் கொடுமைப்படுத்தினா, செக்ஷுவலா ஹாரஸ் பண்ணான். You have no other option. நைட் யாருக்கும் தெரியாம நானும் என் லவர் வில்லியமும் ரகசியமா சந்திப்போம். ஒரு நாள் கமாண்டர் ராபர்ட் கவர்மெண்ட் ஒர்க்கா வெளியூர் போனான். அந்த சமயத்துல வில்லியம் ஒரு ஒயிட் விட்சை பார்த்து எங்க பிரச்சனையா சொன்னாரு. அந்த விட்ச் இங்க என்னால உங்களை சேர்த்து வைக்க முடியாது, பட் நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத கோஸ்ட ட்ரீம் வேர்ல்ட்ல லாக் பண்ணி வைக்கிற மெத்தட்ல உங்களையும் அந்த மாதிரி ஒரு ட்ரீம் வேர்ல்ட்ல சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டே வில்லியம் யாருக்கும் தெரியாம அந்த விட்ச பேலஸுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அந்த விட்ச் நாங்க சேர்ந்து வாழறதுக்காக பிளாக் மேஜிக் புக் மூலமா இதே பேலஸ ட்ரீம்ல உருவாக்குனாங்க. வில்லியம் முதல்ல ட்ரீம் கேச்சர்ல இருக்கிற ஃபெதரை பிச்சாரு. அந்த ட்ரீம் கேச்சரை காட்டி இதுல இருக்கிற ஃபெதரை பிச்சா நாம தூங்குனதுக்கு அப்புறம் ட்ரீம் வேர்ல்ட்ல வாழலாம்னு சொன்னாரு. இது உண்மையா இருந்தா நைட்டு ட்ரீம்ல சந்திப்போம்னு சொன்னாரு. அன்பார்ச்சுனேட்லி இது ஒரு சோல்ஜர் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டான். அன்னைக்கு நைட் நாங்க தூங்கி இந்த ட்ரீம் பேலஸ்க்கு வந்தோம். ராபர்ட் இல்லாம இந்த பேலஸ் எங்களுக்கு ஹெவன் மாதிரி இருந்துச்சு. அப்போ வில்லியம் என்கிட்ட இந்த ட்ரீம்ல எங்களுக்கு என்ன நடந்தாலும் அது நிஜத்திலயும் நடக்கும்னு சொன்னாரு. ஒருவேளை நாங்க இங்க இறந்துட்டா எங்க சோல் இந்த ட்ரீம் வேர்ல்ட்லயே மாட்டிக்கும்னு சொன்னாரு. இந்த ட்ரீம் வேர்ல்ட்ல இருந்து வெளியே போறதுக்கு மங்கி பான்னு ஒரு பொருளை கொடுத்து அதுக்கான சில ஸ்பெல் வேர்ட்ஸ சொல்லி இந்த மங்கி பாக்கிட்ட இங்க இருந்து வெளியே போக ஒரு முறை மட்டும்தான் விஷ கேட்க முடியும்னு அந்த விஷ கேட்டு இங்க இருந்து வெளியே போயிடலான்னு அந்த விச் சொன்னதா சொன்னாரு. ராபர்ட் ஊர்ல இருந்து வந்ததும் அந்த சோல்ஜர் குழப்பத்தோட எதுவும் புரியாம நடந்ததை சொல்லிட்டான். நைட் நான்
தூங்கும்போது என் ரூமுக்கு வந்த ராபர்ட் நான் மறைச்சு வச்சிருந்த ட்ரீம் கேச்சரை எடுத்து எதுவும் புரியாம அவனும் ஃபெதரை பிச்சுட்டான். ஒன்னும் புரியாம ட்ரீம் பேலஸ்க்கு வந்த ராபர்ட் எங்க முன்னாடி வந்து நின்னான். ராபர்ட் எப்படி இங்க ஃபெதரை பிச்சுட்டு வந்தாங்கிறத எங்க கிட்ட சொல்லிட்டு இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டு வில்லியமை அட்டாக் பண்ணான். நான் வில்லியம்க்கு ஏதாவது ஆயிடும்னு பயந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அதை கேட்ட ராபர்ட் கோவத்துல வில்லியமை கொல்ல பார்த்தான். வில்லியமால அவன்கிட்ட போராட முடியல. வில்லியம் அங்க இருந்த மங்கி பாவை எடுத்து விஷ சொல்லிட்டு என்ன ட்ரீம் பேலஸ்ல இருந்து வெளியே போயிட சொன்னாரு. மங்கி பாவை எடுத்து என்னால வில்லியமை தனியா விட்டுட்டு போக முடியல. ஆனா அதுக்குள்ள ராபர்ட் வில்லியமை கொன்னுட்டான். இந்த மங்கி பாவை எடுத்து இந்த ட்ரீம் வேர்ல்ட்ல இருந்து வெளியே போக மங்கி பா கிட்ட சொல்லக்கூடிய அந்த ஸ்பெல் வேர்ட்ஸ கேட்டான். அது சொல்லக்கூடாதுன்னு உறுதியா இருந்து நானும் இறந்துட்டேன். ராபர்ட்க்கு வெளியே போறதுக்கான ஸ்பெல் வேர்ட்ஸ் தெரியாததுனால ட்ரீம்ல இருந்து வெளியில போக முடியாம இறந்துட்டான். அந்த விட்ச் சொன்ன மாதிரி எங்க 3 பேரோட ஆத்மாவும் இந்த ட்ரீம் வேர்ல்ட்லயே மாட்டிக்கிச்சு. That's what happened. அந்த ராபர்ட் பேய் இங்கதான் இருக்கா? அதுக்கப்புறம் ராபர்ட்டோட ஆத்மா எங்களை குரமப்படுத்தி மங்கி பாவா வச்சுக்கிட்ட சுதந்திர ஆத்மாவா இந்த ட்ரீமை விட்டு வெளியில போறதுக்கான ஸ்பெல் வேர்ட்ஸ கேப்பா. ஆனா நானும் வில்லியமா அத சொல்லல. ஒரு நாள் திடீர்னு ராபர்ட் அந்த மங்கி பாவோட மறந்துட்டான். ஆனா நானும் வில்லியமும் இங்கேயே மாட்டிக்கிட்டோம். அதனாலதான் இவங்க 2 பேரும் நம்மள ஒன்றும் பண்ணாம இருந்திருக்காங்க. அந்த ராபர்ட்டை சும்மா விடக்கூடாது பாப்ல. முதல்ல நீ சும்மா இருமாமா. மேக்தலின், ஓ நாங்க இந்த ட்ரீம்ல இருந்து வெளில போறதுக்கு வேற வழியே இல்லையா? Monkey paw is the only way. ஒருவன் ராபர்ட்டோட போயிடுச்சு. Everything is gone. காலம் ஃபுல்லா இங்கதான் பார்த்த மூஞ்சிங்களே பார்த்துன்னு இருக்கணும். கேபி எழுந்துரு. ஹலோ மா, தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆள் தான் ஹாலுசினேஷன் டேப்லெட் வாங்கி சொன்னா ஸ்லீப்பிங் டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டான். டாக்டர் எங்க? டாக்டர் 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 வாஷ் பேஷன் நினைச்சு வாஷிங் மிஷினுக்குள்ள போயிட்டாரு போல. வாஞ்சிட்டியா? எந்திரிக்கிறது டவுட் தான். தூக்கு தண்டனை கைதி மாதிரி தொங்கி இருக்காரு. நீ பாத்துக்கமா, நான் வந்துடுறேன். ஊருக்கு வந்துட்டுமாடா? என்னால இதை நம்ப முடியல. என்ன சார், நான் அதுக்காக பேய் கூட்டம் வந்தா நம்ப வைக்க முடியும்? அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ட்ரீம் கீ வெட்டப்பட்ட குரங்கோட கை மங்கி பா தான் சார். சோ மேக்டலின் அண்ட் வில்லியம்னால இனி எந்த பிரச்சனையும் வராது. அதுக்காக நாங்க காலம்பூரா அந்த பேய்களோட கடந்து சாவணுமா? இப்ப அது மட்டும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க அந்த 2 ஸ்பிரிட்ஸையும் மிரர்ல லாக் பண்ணவே இல்லை. அப்படி ஒருவேளை 24 மணி நேரத்துல கண்ணாடி உடைஞ்சு வில்லியம்க்கு எதனா ஆச்சுன்னா மேக்டலின் உங்களை கொடூரமா கொண்டுடுவா. ட்ரீம்ல இருந்து சுதந்திரமா வெளி உலகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்ட ராபர்ட் ஸ்பிரிட்டோட சேர்ந்து மங்கி பாவும் மறைஞ்சிருச்சு. So, what is plan B? சோ மேக்டலின் அண்ட் வில்லியம்க்கு ஹெல்ப் பண்ணது ஒரு ஒயிட் விட்ச். ஒயிட் விட்ச்? நல்லது பண்றவங்க. இந்த ஒயிட் விட்சஸ் எல்லாம் தங்களோட சீக்கிரட்டை மறைக்க ஒரு சிம்பலை யூஸ் பண்ணுவாங்க. Just a second.